ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே ஃபைனலி ட்ரெயில் பார்த்துக்கிறோம். மேம், இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக். ஏன்னா ஷூட்லேருந்து நேராக வரேன், நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தோன்னே ப்ளே ஆன உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னது ஸோ குட் டு சி யூ லைக் திஸ்ன்னு சொன்னது. ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் வெளியே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. கிருபா. ஸோ அவங்க படம் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு ஒரு அதான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி இருக்குது ஆஸ் அ லேடி உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது? அண்ட் அவங்க சொன்னாங்க அவங்க அழுதுட்டாங்க அந்த ஸ்க்ரீனிங்லன்னு. ஸோ ஐ செட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்தால் இல்லை நல்லா இருந்தது, அதனால தான் அழுதேன். ஸோ தேங்க்யூ. அந்த ஃபீட்பேக் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். நீங்கள் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கேட்குறேன் ஒன்ஸ் மோரை பற்றி. இன்னி தான் இன்ஃபேக்ட் டைரக்டர்லேருந்தே என்னோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட்பேக் கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க எனக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் நிறைய பேர் கேட்டாங்க, சரி ஓகே வாய் ஒன்ஸ் மோர். நிறைய இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லாருமே எப்பவுமே ஒன்ஸ் மோர் இப்போ வருது. அதுக்கு பெரிய காரணம் ஐ திங்க் இஸ் ஃபாக்ஸ் யூர் விஷுவல்ஸ், ஸ்ரீகாந்த் ஒரு டிரெக்ஷன், அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிஷாம் யுவர் மியூசிக். பட் ஏன் ஒன்ஸ் மோர்னா, ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது ஒரு ரொம்ப க்ளீன், அழகான, ரியலிஸ்டிக் எமோஷன் இருக்கிற ஒரு ட்ராமா, இதில் ஒரு ஹீலிங் இருக்குது, ஹோப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இல்லை. இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்போ சார் இந்த தம்மு சரக்கு இல்லாமல் எல்லாம் நடிப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு நோட் போட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு தியேட்டர் கிரவுண்டுக்கு போகும்போது ஒரு வயசானவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த ரத்தம், வெட்டு, குத்து, கத்தி இல்லாமல் ஒரு படம் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் தட் அம்மா அண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள். என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஒரு லவ் படம் பண்ணலாமேன்னு. ஸோ ஒரு ரொம்ப க்ளீன் ஃபிலிம், எந்த ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் இல்லாமல், உமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, எந்த ஒரு டாக்ஸிசிட்டி இல்லாமல், ஸ்ரீகாந்தோட விஷனில் ஒரு படம். இதில் ஹார்ட் பிரேக் இருக்குது, ஹோப் இருக்குது, அண்ட் a lot of love that is there. இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் சுதர்ஷன் கேட்டார், நார்மலி ஹீரோயின் ஓட ரோல்ஸ் எப்படி இருக்குது, வித் டைம் இட்ஸ் சேஞ்சிங். பட் இதில் ஐ கேன் டெல் யூ both the heroines are the pillars of this film after Hisham. அண்ட் அதித்தியும் சரி சோனாவும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகான ரோல் இருக்குது. இல்லை தம் இல்லை, சரக்கு இல்லை, எந்த ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, உமனை ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல், அழகான, க்யூட், ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸ்ரீகாந்தோட what is the line you use? This is your love letter to Mani sir. So அதுதான் ஒன்ஸ் மோர் ஸ்ரீகாந்தோட லவ் லெட்டர் டு மணி சார். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்ரீகாந்த். அண்ட் ஆகஸ்ட் 28th தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். a new version of me hopefully. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் சுதர்ஷன் கேட்குற மாதிரி, நீங்கள் ஐ லவ் யூ இந்த வாய்ஸில் எப்படி சொல்வீங்க, இது எப்படி பண்ணுவீங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்யா, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொமான்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ நோ ரொம்ப லேட்டாக இருக்குது, பட் இந்த ஒரு மேடு இந்த வாட்டி டக்குன்னு முடிச்சிடுன்னு சொல்லி ஓட வேணான்னு பார்த்தேன். தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக. வெங்கட், தேங்க்யூ டு யூ as well.